கீழடியில் 2 கட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்களை மாநில அரசிடம் ஒப்படைக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் 5765 அகழாய்வு பொருட்களை மத்திய அரசு தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு இருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். 9 மாதங்களில் கீழடி அகழ்வாய் அறிக்கை வெளியிட்ட பின்பு இந்திய தொல்லியல் துறையில் உள்ள 765 அகழ்வாய்வு பொருட்களை மத்திய அரசு தமிழக அரசு ஒப்படைக்க இந்த மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் கனிமொழி மதிவு இந்த மதுரை கிளை பொதுநல மனு கடந்த 2016 ஆண்டு தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2013 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை மத்திய அரசு சார்பில் அகழ்வாய்வு பணியை தொல்லியல் ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் மேற்கொண்டார். இந்த அகழ்வாயின் போது 5000க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைத்தன. இந்த நிலையில் திடீரென அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீராமன் என்பவர் கீழடி தொல்லியல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு 3ஆம் கட்ட அகழ்வாயில் குறிப்பிடும்படியான கண்டுபிடிப்புகள் இல்லை என தெரிவித்தார். எனவே முதல் 2 கட்ட கீழடி அகழ்வாய் அறிக்கையை மத்திய அரசிடம் தொல்லியல் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்துள்ளார். இந்த அறிக்கையில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், விவசாயம் செய்த பயிர்கள், விலங்குகள் நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை குறித்து தெரிவித்துள்ளார். எனவே கீழடி அகழ்வாய்வு பணிகளை கண்காணிக்கும் அதிகாரியாக மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நியமிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கீழடியில் மத்திய அரசு அகழ்வாய்வு செய்தபோது கிடைத்த 5000க்கும் மேற்பட்ட பொருட்களை தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும், கீழடி அகழ்வாய்வு பணிகளை கண்காணித்து மேற்கொண்ட அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் நியமனம் செய்ய வேண்டும் என வாதிட்டார். இதையடுத்து மத்திய அரசு ஆஜரான வழக்கறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2017ஆம் ஆண்டு கௌரவ மாற்றம் செய்யப்பட்டு தற்பொழுது சென்னையில் பணிபுரிந்து வருகிறார் என்றார். இதைத் தொடர்ந்து கீழடி 1 மற்றும் 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் இறுதி அறிக்கை 9 மாதத்தில் வெளியிட்ட பின்பு அவர்களில் உள்ள 5675 அகழ்வாய்வு பொருட்களையும் மாநில அரசிடம் வழங்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர்.